بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முதல் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிகழ்வாக பலஸ்தீனிய மண்ணிலே இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிர்கள் இதுவரை குடிக்கப்பட்டு விட்டன. 4000க்கும் அதிகமானவர்கள் காயமுற்றவர்களாக, காயமுற்றும் சரியான சிகிச்சைகள் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுக்கு அனுப்பப்படுகின்ற மருந்து லாரிகள் கூட தகர்க்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அதேபோன்று அல்லாஹு தஆலா அவர்களை சுஹதாக்களாக, ஷஹீதுகளாக அந்த உயிர்களை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அடக்கப்படுகின்ற அந்த மக்பராக்கள் கூட குண்டுகளால் தகர்க்கப்படுகின்ற, அவர்கள் அடக்கப்பட்டதன் பிறகும் அந்த ஜனாசாக்களை கூட நிம்மதியாக அந்த கபர்களில் உறங்குவதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நறுமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், பிஐ தன்பின் குத்திலத். நாளை மறுமையுடைய நாளில் அந்த குழந்தைகளிடம் கேட்கப்படும், எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இது ஜாஹிலியா காலத்தில் அறியாமை கால மக்களிடம் இருந்த ஒரு பழக்கத்தை குறிப்பிடுகிறது. பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இதை பற்றி தான் இங்கு சொல்கிறான். ஆனாலும் குழந்தைகளிடம் கேட்கப்படும், எதற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? எந்த ஒரு அநியாயமும் அறியாதவர்கள், எந்த ஒன்றையும் அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொன்று குவிக்கப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அல் ஜசீரா என்ற ஊடகம் ஒரு குழந்தையிடம் பேட்டி எடுக்கிறது. 2 கால்களையும் இழந்த நிலையிலே அந்த குழந்தை இருக்கிறது. ஓடி ஆடி விளையாட வேண்டிய அந்த பருவத்தில் 2 கால்களையும் இழந்த நிலையிலே அந்த குழந்தை என்ன சொல்கிறது? நாம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான்
ஒரு பெரும் சப்தத்தை நாம் கேட்டோம். அதற்கு பிறகு நான் பார்க்கிறேன், நான் இவ்வாறு மருத்துவமனையிலே 2 கால்களையும் இழந்த நிலையிலே நான் இருக்கிறேன். என் அருமையானவர்களே, ஐரோப்பாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு நாய்களை பாதுகாப்பதற்கு கூட சங்கங்களை, அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். நாய்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைப்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய உயிர் பறிக்கப்படுவதென்பது இந்த உலகம் அழிந்து போவதை விட அல்லாஹ்வுக்கு கடினமானது. இந்த உலகம் அழிந்து போவது அல்லாஹ்வுக்கு இலகுவானது. எதை விட? ஒரு மூமினுடைய உயிர் பறிக்கப்படுவதை விட என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என் அருமையானவர்களே, இன்று நான் உங்களுக்கு முன்னால் இவைகளை எல்லாம் நினைவுபடுத்திவிட்டு நான் சொல்ல விரும்புகின்ற செய்திகள் என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். மூமின்களின் மீது உதவி புரிவது என்பது நம் மீது கடமை என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா உதவி செய்யவில்லை? ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிரார்த்திக்கப்படுகிறதே, 2 ஹரம்களிலும் 2 புனித பள்ளி வாயில்களிலும் பிரார்த்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்கள் மீது உதவி புரிவதை தனக்கு கடமையாக்கி இருக்கிறானே. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். மூமின்கள் மீது, இறை விசுவாசிகள் மீது உதவி புரிவது நம் மீது கடமை. இங்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மூமின் யார்? அவரது பாஸ்போர்ட்டில் மார்க்கம் இஸ்லாம் என்று போடப்பட்டிருக்கிறது. அவரது இகாமாவிலே போடப்பட்டிருக்கிறது. அவரது பர்த் சர்டிபிகேட்டிலே முஸ்லீம் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு வழங்கப்படுகின்ற ஐடென்டி கார்டிலே முஸ்லீம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இது குறிக்கிறதா? அல்லது மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அல் குர்ஆனில் இலக்கணம் சொல்லப்படுகிறதா? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூமினுக்கென்று சில இலக்கணங்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ். நிச்சயமாக மூமின்கள், இறை விசுவாசிகள் என்றால் யாரென்றால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் ஏன் அந்த உள்ளங்கள் நடுங்கும்? அவர்கள் மூமின்கள், அவர்கள் இறை விசுவாசிகள். அல்லாஹுடைய வல்லமைகளை அந்த உள்ளம் தெரிந்து வைத்திருக்கும். அல்லாஹுடைய ஆற்றலையும் அல்லாஹுடைய சக்தியையும், அந்த ரப்புல் ஆலமீன் எந்த அளவு வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் ஒரு மூமினுடைய உள்ளம் தெரிந்து வைத்திருக்கும். அருமையானவர்களே, உண்மையிலே அல்லாஹுவை நினைவு கூறப்படுகின்ற பொழுது நமது உள்ளங்கள் அந்த நிலையை அடைகிறதா? நமது உள்ளங்கள் நடுநடுங்குகிறதா? தொழுகைக்கான அழைப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அதானை எடுத்து பார்த்தால் அதில் எத்தனை தடவை சொல்லப்படுது? 6 தடவைகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். உண்மையிலேயே ஒரு மூமின், அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளம் இதை செய்மடுக்கின்ற பொழுது, இதை கேட்கின்ற பொழுது இதற்கு செவிசாய்த்து பதிலளிக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, ஒரு சாதாரண
ஒரு பாதையிலே செல்லக்கூடிய ஒருவனுடைய அழைப்பை விட இந்த அழைப்பு இன்று முஸ்லிம்களுக்கு முன்னால் அற்பமாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த அழைப்பை செவிமடுத்து அவன் ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறான். இந்த நேரத்தில் கூட இந்த அழைப்பை ஏற்று இவன் வர தயாரில்லை என்றால் இவன் அல்லாஹ்வை எப்படி மதிக்கிறான்? இவன் அல்லாஹ்வை எப்படி ஏற்றிருக்கிறான்? யாருடைய அழைப்பு இது? நான் எந்த ரப்பை நம்பி இருக்கிறேனோ, எவன் எனக்கு வாழ்வதற்குரிய வாழ்க்கையை தந்தானோ, எனக்கு அழகான ஒரு தோற்றத்தை தந்தானோ, இந்த அனைத்து அருள்களையும் எனக்கு தந்திருக்கக்கூடிய எனது ரப்புடைய அழைப்பல்லவா இது? இந்த அழைப்புக்கு நான் செய்சாய்க்க வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, சாதாரண ஒருத்தனுடைய அழைப்பு, மொபைல் எடுத்து பாருங்க. மொபைலுக்கு வர போனை எந்த அளவு ஆன்சர் பண்றோம்? மிஸ்கோலை பார்க்கிறோம், பார்த்த உடனே அதை ஆன்சர் பண்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய அழைப்பு, இந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுநடுங்கும். எங்கே அந்த மூமின்கள்? அவர்கள் கபறுகளிலே இருக்கிறார்கள், அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய மூமின்கள் எங்கே? அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படும் பொழுது அந்த உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களது ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹுடைய வேத வசனங்களை அவர்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களது ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய வேத வசனங்களை கேட்கின்ற பொழுது எந்த ஒரு உணர்வு மற்றவர்களாக பிணங்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை இந்த வசனம் குறிப்பிடவில்லை. அதே போன்று அலா ரப்பிஹிம் யதவக்கலும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்கள் காரியங்களை பொறுப்பாக்குவார்கள், தங்கள் காரியங்களை எல்லாம் ரப்பிடம் ஒப்படைப்பார்கள். என் அருமையானவர்களே, எங்கே இந்த மூமின்கள்? நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நமது உலகியல் பொருட்களையும் சடவாதத்தையும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனது அக்கவுண்டில் இவ்வளவு பணம் இருக்கிறது, அதை கொண்டு எனக்கு இதையெல்லாம் சாதிக்க முடியும். அதன் மீது நம்பிக்கை, தொழிலின் மீது நம்பிக்கை, வியாபாரத்தின் மீது நம்பிக்கை. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சகோதரர் சொல்றார், நான் எக்ஸிட் போக போறேன். எக்ஸிட் போக போறீங்களா? அடுத்து ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், எக்ஸிட் பண்ண மௌத்தாயிடுவாரா? என்ன நம்பிக்கை? இப்படியான ஒரு நம்பிக்கை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும் வஹுவ ஸமீஉல் அலீம். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய உணவை அது சுமந்து செல்வதில்லை, அல்லாஹ்தான் அவைகளுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான். மற்றும் ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான். அது எவ்வளவு காலம் வாழப்போகிறது, அது எங்கே மரணிக்கப் போகிறது, இந்த அனைத்தும் அவனது தெளிவான ஏட்டிலே இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நறுமையானவர்களே, அல்லாஹ் ரஸாக் நம்பி இருக்கிறோம். ரஸாக் உணவளிக்க கூடியவன், அந்த ரப்புல் ஆலமீன் உணவளிக்க கூடியவன் என்று நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை எந்த அளவு நமது உள்ளங்களில் வேரூன்றி இருக்கிறது, அதை நாம் உண்மையாகவே ஏற்றிருக்கிறோமா? அல்லது நமது தொழில் வியாபாரம், இதை இட்டால் எனது கதை முடிந்து விட்டது என்ற நிலையில் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உண்மையிலே அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் ரிஸ்கை வழங்குகிறான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் எந்த பூமியை விட்டு வந்திருக்கிறோமோ, எந்த பூமியை விட்டு நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்,
நாம் விட்டு விட்டு வந்திருக்கக்கூடிய நமது அந்த பூமியை விட இந்த பூமி இயற்கை வளத்தால் கூடியதா, அல்லது நாம் விட்டு விட்டு வந்திருக்கக்கூடிய பூமி இயற்கை வளத்தால் கூடியதா? எது கூடியது? இயற்கை வளத்தால் கூடிய பூமி எது? நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பூமியா, அல்லது நாம் பிறந்து வளர்ந்த நமது நாடு என்று சொல்கிறோமே அந்த பூமியா? நாம் எதை விட்டு விட்டு வந்திருக்கிறோமோ அதான் அனைத்து வளங்களாலும் கூடிய சிறந்த ஒரு பூமியாக இருக்கிறது. ஆனால் நாம் எங்கு ரிஸ்கை தேடி வந்திருக்கிறோம்? இயற்கை வளங்களால் குறைந்த ஒரு பூமிக்கு வந்திருக்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை கொடுக்க நாடினால் அதை எப்படியும் வெளிப்படுத்துவான், கொடுப்பான் என்பதற்கு இதைவிட வேறொரு ஆதாரம் தேவையில்லை. இதைவிட ஒரு நிதர்சனமான ஒரு ஆதாரத்தை கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்கிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுவீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு பல வாயில்களை திறந்து விடுவான். உங்களுக்கு நினையாபுரத்திலிருந்து ரிஸ்கை உங்களுக்கு விரிவுபடுத்துவான். நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் காரியங்களை ஒப்படைத்தால் அவன் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இந்த வார்த்தை மீது நம்மில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அவன் கடுகளவும் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல. அவனை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை. இதையெல்லாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த வாக்கின் மீது நம்மில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? நமது பணத்தின் மீதும், பொருளாதாரத்தின் மீதும், வியாபாரத்தின் மீதும், தொழிலின் மீதும் நாம் வைத்திருக்கிறோமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விட இந்த வாக்குறுதியின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அப்படி வைத்திருந்தால் தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமது இலட்சியமாக இருந்திருக்கும். உண்மையிலே நாம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் மறுமை நமது இலட்சியமாக இருந்திருக்கும். அப்படி நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் உலகம் தான் நமக்கு லட்சியமாக இருக்கும். அதை நாம் நிதர்சனமாக முஸ்லிம் உம்மாவிலே, முஸ்லிம் உம்மத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் உம்மத்துடைய வீழ்ச்சிக்குரிய காரணங்கள் எங்கே இருக்கிறது? வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது. நோய் இங்கே தான் இருக்கிறது. நோய் எங்கே இருக்கிறது? இங்கே தான் இருக்கிறது. முஸ்லிம் உம்மத்தினுடைய பின்னடைவுக்கு நான் ஒரு சில காரணங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அதிலே முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புவது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத்து நூர் என்ற அத்தியாயம் 63வது வசனம், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. இவர்கள் அவரது கட்டளைக்கு மாறு செய்வார்களோ, அவரது கட்டளை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாறு செய்வார்கள் என்றால் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். இரண்டு விதமான எச்சரிக்கைகள். ஒன்று, அன் துசீபஹும் ஃபித்னா, குழப்பம் உருவாகும், அவர்களுக்கு மத்தியில் குழப்பம் உருவாகும். அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது கடுமையான தண்டனையின் மூலம் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். இந்த இரண்டை அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செய்வார்கள் என்றால். அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை மீறப்படும் என்று சொன்னால் இரண்டு விதமான குழப்பங்கள். ஒன்று, அவர்களுக்கு மத்தியிலே குழப்பம், அடுத்தது அவர்களுக்கு கடுமையான தண்டனை. இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு விடயத்திலும் பின்பற்றுகிறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், உஹதுடைய போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50க்கு மேற்பட்ட சஹாபாக்களை ஜபலுர் ருமா என்ற மலையிலே நிறுத்துகிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு கட்டளை என்ன? நீங்கள் இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது. நபியுடைய கட்டளை, நபியுடைய கட்டளை, இந்த மலையை விட்டு
நீங்கள் இறங்கக்கூடாது. எதுவரை தெரியுமா? நாம் போரிலே தோற்கடிக்கப்பட்டு சஹாபாக்களுடைய உடல்களை எல்லாம் பிராந்துகள் எடுத்துச் சென்றாலும் சரி, நீங்கள் இறங்கக்கூடாது. அதே போன்று வெற்றி கொள்ளப்பட்டு கனிமத் பொருள்கள் சஹாபாக்களின் பக்கம் வரும் என்றிருந்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது. இப்படி ஒரு கடுமையான கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடுகிறார்கள். உஹதுடைய போர்க்களம் மிகப்பெரிய வெற்றியை ஆரம்பத்திலே கொடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. காஃபிர்கள் தோல்வி அடைகிறார்கள். கனிமத்து பொருட்களை எல்லாம் சஹாபாக்கள் பொறுக்குகின்றார்கள். இதை அந்த ஜபலுர் ருமாவிலே நிறுத்தப்பட்டிருந்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்களே, அவர்கள் தான் தோல்வியை தழுவிவிட்டார்களே, இப்பொழுது நாம் இறங்குவோம் என்று சொல்கிறார். அமீர் தலைவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுக்கிறார். இல்லை, நமக்கு கட்டளை இறங்கக்கூடாது. நமக்கு நமது தலைவருடைய கட்டளை என்ன? இறங்கக்கூடாது. ஆனால் அவர்கள் இறங்குகிறார்கள். சஹாபாக்கள் பொறுப்பானவர்கள், அதற்கு கீழுள்ளவர்கள், தலைவரை அமீரை தவிர மற்ற அனைவரும் இறங்குகிறார்கள். அதற்கு பிறகு நிலை என்னவென்று சொன்னால், இந்த ஒரு கட்டளை மீறப்பட்ட காரணத்தால் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தில் காயம் ஏற்படுகிறது. நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி. இப்படி எத்தனை எத்தனை இழப்புகள் அந்த போரில். நபியுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதன் காரணத்தால் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை முஸ்லிம் உம்மத் கொடுக்க வேண்டி வந்தது என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் நாம் அந்த தூதருடைய கட்டளைகளை மீறும் பொழுதெல்லாம் எத்தனை இழப்புகளை நாம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எனக்கு வீட்டிலிருந்து இஹ்ராம் அணிந்து கொண்டு வரலாமா அப்படி என்று கேட்கிறார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை, நபி அவர்கள் எந்த எல்லையை வகுத்தாரோ அந்த எல்லைக்கு வந்துதான் நீர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மனிதர் சொல்கிறார், இஹ்ராம் அணிந்து வீட்டிலிருந்து வருவது என்பது ஒரு சின்ன விஷயம் தானே. அப்படி என்று சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மீது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்றும் குழப்பங்கள் உருவாகும் என்றும் நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். வந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த விஷயத்துக்காக குழப்பம் வருமா, இந்த விஷயத்துக்காக தண்டனை வருமா என்று சொன்ன பொழுது, நான் ஆரம்பத்தில் ஊதி காட்டிய வசனத்தை தான் ஊதி காட்டினார்கள். ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். அந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யப்படும் என்றால் நீங்கள் குழப்பத்தையும் கடுமையான தண்டனையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் இமாம் எப்படி அதற்கு தீர்ப்பு கொடுக்கிறார். நாங்கள் எத்தனை சுண்ணாக்களை தட்டி விடுகிறோம். இது ஒரு சுண்ணா, இது ஒரு சாதாரண சுண்ணா தானே. இப்படி எத்தனை சுண்ணாக்களை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம், அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நறுமையானவர்களே, முஸ்லிம் உம்மத்துடைய கண்ணியம் எதிலே இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து விளங்க வேண்டும். எதில் இஸ்ஸத் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இது முஸ்லிம் உம்மத்துடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக நமக்கு அடையாளப்படுத்தலாம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள், நீங்கள் பிணக்கு கொண்டு விடாதீர்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃப்ஷலு வ தத்ஹப ரீஹுக்கும், அப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் உங்களுடைய சக்தி பலம் போய்விடும். உங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் பிணக்குகள் வரும் என்று சொன்னால் உங்களுடைய பலம் போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிரு, பொறுங்கள், பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். சூரத்துல் அன்ஃபால்
46வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா 3 கட்டளைகளை சொல்கிறான். ஒன்று, அல்லாஹுவை பின்பற்றுங்கள், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் பிணக்கு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்தால் பெரிய ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அந்த இழப்பு தான் உங்களுடைய பலம் அப்படியே குன்றிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஸ்பிரு, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, சகோதரத்துவத்தோடு வாழும் பொழுது பிரச்சனைகள் வரும், பிரிய வேண்டிய நிலைகள் வரும். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் ஒன்று சேர்ந்திருப்பதும் அந்த குர்ஆனுடைய கட்டளையா இல்லையா? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் சுன்னாவுடைய கட்டளையா இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், ஆல இம்ரானுடைய 103வது வசனம். வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூறுங்கள். இது குந்தும் ஆதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவன் தான் உங்களுக்கு மத்தியில் அந்த நட்பை, சகோதரத்துவத்தை அவன் ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் இன்று சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அவன் உங்களை பாதுகாத்தான். இது யாருடைய நிலையை சொல்கிறது? மதீனாவிலே வாழ்ந்த அல் அவுஸ் அல் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்துடைய நிலையை சொல்கிறது. இந்த 2 கோத்திரத்தாரும் இஸ்லாத்துக்கு முன்னர் எந்த அளவு என்று சொன்னால் போர் செய்து களைத்து போயிருந்தார்கள். இந்த 2 கோத்திரத்தாரும் போர் செய்தே களைத்து போயிருந்தார்கள். அந்த அளவு பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக போர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இதை வைத்து இதை யூதர்கள் சாதகமாக பயன்படுத்தினார்கள். மதீனாவிலே அன்று வாழ்ந்த யூதர்கள் இந்த அவுஸ் ஹஸ்ரஜுடைய இந்த நிலை யாருக்கு சாதகமாக இருந்ததென்றால் அன்றைய யூதர்கள். தொடர்ச்சியாக அதே பழக்கம் தான். இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிணக்கு இவர்களை வறுமையிலே தள்ளும். அவர்களிடம் கடன் வாங்குவார்கள், வட்டிக்கு கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாம் வந்ததோ, எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே அந்த 6 பேர் கொண்ட குழு மதீனாவை சார்ந்த இளைஞர்கள் சந்திக்கிறார்களோ, அதற்கு பிறகு 70 பேர் கொண்ட ஒரு குழு நபியை சந்திக்கிறார்களோ, அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனாவிலே நேர்மாறான ஒரு நிலை உருவாகிறது. சகோதரத்துவம், சமத்துவம், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய உறவு அவர்களை பிணைக்கிறது. அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், மிகப்பெரிய நிஅமத், அருள் என்று சொல்கிறான். இதற்கு பிறகு இவர்கள் எப்படி மாறி போனார்கள்? மிகப்பெரிய ஒரு ஆட்சி இஸ்லாத்துக்கு கீழ் வருகிறது. மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷர்களாக அன்சாரிகள் மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதன் மூலமாக இது கிடைக்கிறது? அந்த சகோதரத்துவம், அந்த ஒற்றுமை, அதன் மூலமாக ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காபிர்களோடு பல சமாதான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்காவுக்கு அனுப்பியது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மதிப்பு அந்த மக்களிடம் இருந்தது. மக்கா காஃபிர்களிடம், குறைஷி காஃபிர்களிடம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட மறுத்து விடுகிறார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்வதற்காக, அதை பற்றி பேசுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்படுகிறார். எப்படி செய்தி வருகிறது என்றால், உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தூதுவராக மக்காவுக்கு அனுப்பினார்களோ அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கேட்டவுடன் 1400 சுமார் 1400 சஹாபாக்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களிடத்தில் நபி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பார் என்றால், உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பார் என்று சொன்னால் நாம் நமது உயிர்கள் இந்த உடலில் இருக்கும் வரை போராடுவோம் என்று நீங்கள் என்னிடம் பையத் செய்து தாருங்கள், நீங்கள் என்னிடம் உடன்படிக்கை செய்து தாருங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் அன்றைய நாளில் ஹுதைபியாவுடைய நாளில் நாம் மௌத்துக்காகத்தான் பையத் செய்து கொடுத்தோம். நபி அவர்களுக்கு நாம் பையத் செய்து கொடுத்தது மரணத்துக்காக என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதை பற்றி தனது திருமறையிலே எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் வஅன்ஸல ஸகீனஹ அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. சூரத்துல் ஃபத்ஹ் 18வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அன்றைய நாளில் நபியே உம்மிடம் அந்த மரத்துக்கு கீழ் இறை விசுவாசிகள் ஒரு உடன்படிக்கை செய்து தந்தார்களே, அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ். உண்மையிலே ஒவ்வொருவரும் ஒரு கட்டாயத்துக்காக, நிர்பந்தத்துக்காக உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்களா? அல்லது நபி அவர்கள் கேட்கிறார்கள், நபியுடைய முகத்தை அவர் ஒன்றை கேட்கிறார், நபியுடைய முகத்துக்காக அல்லது முகஸ்துதிக்காக உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்களா? யாருக்கும் தெரியாது. நபிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா உள்ளங்களை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அன்றைய நாள் நபியை அந்த மரத்துக்கு கீழ் உம்மிடம் உடன்படிக்கை செய்திருந்தார்களா இல்லையா? அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள் இருந்தவற்றையும் அல்லாஹ் அறிந்து கொண்டான். அவருடைய உள்ளங்கள் உண்மையிலேயே அந்த உறுதிமொழியை செய்து கொடுத்தது என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்து கொண்டான். அதனால் தான் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று வஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அமைதியை இறக்கினான். ஒரு விதமான அமைதி அவர்கள் மீது இறக்கப்பட்டது. வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, வெற்றி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? யார்? ஒரு முஹாஜிர், மக்காவை சேர்ந்த ஒருவர். நபிக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்ததில் மதீனாவாசிகள் அதிகமானவர்கள், அன்சாரிகள். இந்த அனைவரையும் ஒன்றிணைத்தது எந்த உறவு? இரத்த உறவா? இரத்த பந்தமா? இல்லை, ஈமானிய உறவு. இவர்களை ஒன்றிணைத்தது ஈமானிய பந்தம். அன்சாரிகள் சிந்தித்தார்களா? மக்காவுக்கு சென்றவர் ஒரு மக்காவாசி, ஒரு முஹாஜிர், அவருக்காக நாம் ஏன் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார்களா? இல்லை, ஈமான். அந்த ஈமான் என்ற உறவு மாத்திரம் தான் அங்கே இருக்கிறது. தங்களுடைய உயிரை கொடுத்தாவது உஸ்மானுடைய உயிரை காப்போம் என்று மதீனாவுடைய அன்சாரிகள் உடன்படிக்கை செய்து கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயம் எங்கே? என் அருமையான சகோதரர்களே, இந்த சகோதரத்துவம் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், லெபனானிலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் அரங்கேற்றப்பட்டது. ஒரு சில கைதிகளை, நமது ஒரு சில கைதிகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக எத்தனையோ கோடிக்கணக்கான செல்வங்கள், பல மில்லியன்கள், பல முஸ்லிம்களுடைய உயிர்கள் சூறையாடப்பட்டது. ஒரு சிலருடைய ஒருவர் அல்லது இருவருடைய உயிர் அவர்களை கைதியாக வைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக. என் அருமையான சகோதரர்களே, இதே நிலையை கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பாருங்கள். எந்த நிலையிலே அன்று இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரே ஒரு மனிதர் உஸ்மான், ஒருவருடைய உயிர். அந்த உயிருக்காக நாம் அனைவரும் போராடுவோம் என்று அன்று முடிவெடுத்தார்கள். இந்த நிலையில் கண்ணியத்தோடு அன்று அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த சகோதரத்துவம், ஒற்றுமை என்பது அல் குர்ஆன் சொல்கிறது. இது நமது வெற்றிக்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது, சாதனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் எதை தெரியுமா விரும்புகிறான்? அவர்கள் போரிலே, அவர்கள் போர்க்களத்திலே இருப்பார்கள்,
எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரே அணியிலே ஒரு கட்டிடம் எப்படி பிணைந்து இருக்கிறதோ அது போன்று அவர்கள் ஒரே அணியிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஒற்றுமையை ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். நாம் தொழுகையில இருக்கிறோம், ஒரே அணியில இருக்கிறோம், ஆனால் நமது உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதா? பக்கத்திலே தொழக்கூடிய இவன் ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறான், ஒரு மோசமான ஆள். எங்கே உள்ளங்கள் தூரமாக இருப்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை விரும்புகிறான். நமக்கு மத்தியிலே இரண்டு உறவுகள் மாத்திரம் தான் இருக்க முடியும். அதில் ஒன்று இரத்த உறவு, இரத்த பந்தம். அடுத்ததாக ஈமானிய பந்தம், ஈமானிய உறவு. இந்த இரண்டு உறவுகளிலும் எது மிக வலிமையானது என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் அது ஈமானிய உறவு தான். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது 11வது அத்தியாயம் 45, 46 ஆகிய வசனங்கள், வனாதா நூஹு ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ரப்பை பிரார்த்தித்து சொல்கிறார், இன்னப்னி மின் அஹ்லி, யா அல்லாஹ் எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன். எனது மகன் இருக்கிறானே அவன் எனது குடும்பத்தை சார்ந்தவன். வ இன்ன வஅதகல் ஹக், நிச்சயமாக உனது வாக்கு என்பதும் உண்மையானதுதான். வ அன்த அஹ்கமுல் ஹாகிமீன், நீ நீதியாக தீர்ப்பளிக்க கூடியவன். அப்படி எல்லாம் சொல்ற. அப்படி சொல்லி என்ன செய்யறாரு? தனது மகனை காத்து தருமாறு கேட்கிறார். தனது மகனை காப்பாற்றி தருமாறு கேட்கிறார். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே உனது மகன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அவர் தனது மகன் என்று சொல்கிறார். இது இரத்த உறவு. அல்லாஹ் சொல்கிறான், உனது மகன் இருக்கிறானே அவன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. ஏன் இந்த பிரிவு? ஏன் இந்த இரத்த உறவு பிரிக்கப்படுகிறது? அங்கே ஈமான் இல்லை, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ எந்த உறவு வலிமையானது? ஈமானிய உறவு வலிமையானது என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த உறவுதான் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அப்படியே ஒன்றிணைத்தது. அதே போன்று நீங்கள் பார்த்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். 9வது அத்தியாயம் 23வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் அழைக்கிறான், இறை விசுவாசிகளே, உங்கள் பெற்றோர்களை உங்கள் சகோதரர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. எப்ப தெரியுமா? இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், ஈமானை விட அவர்கள் குஃப்ரை விரும்புவார்கள் என்று சொன்னால் பாருங்க, அவர்கள் ஈமானை விட குஃப்ரை அவர்கள் நேசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை உங்களுக்கு உறவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள். அவர்கள் யார்? அநியாயக்காரர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மற்றொரு வசனத்தை பாருங்கள், சூரத்துல் முஜாதலா 22வது வசனம், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுஆதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம், அல்லாஹுவையும் மறுமையும் ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம், அல்லாஹுவையும் ரசூலையும் எதிர்த்தவர்களை, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்களை எப்படி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க? தங்களுடைய நெருங்கிய நண்பர்களாகவோ அல்லது பாதுகாவலர்களாக அவர்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வலவுகான ஆபாஅஹும், அது அவர்களது தந்தையாக இருந்தாலும் சரி, அவ் அபுனாஅஹும், அவர்களது குழந்தையாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அல்லது அவர்களது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும், அல்லது அவர்களது மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமில் ஈமான், அவர்களுடைய உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை எழுதியிருக்கிறான். வ அய்யதஹும் பிரூஹிம் மின், அல்லாஹ் தனது அருளிலிருந்து அவர்களை பலப்படுத்தி இருக்கிறான். வைதுஹில்ஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன, அந்த சுவனங்களில் அல்லாஹு தஆலா இவர்களை நுழையச் செய்வான், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ்வையும் இவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்சி. அல்லாஹ்வுடைய கட்சி யாரு? எழுதியிருந்தார்களா இல்லையா?
லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அந்த ஷியா இயக்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஹிஸ்புல்லான்னு தங்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை போட்டு அவர்கள் எழுதியிருந்தார்கள். இங்கே சொல்லப்படுவது யார் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமானுடையவர்கள் மூமின்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிரிகளாக விரோதிகளாக இருப்பவர்களை தங்களது தோழர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது தங்களது தந்தையாக இருக்கலாம், தங்களது மகனாக இருக்கலாம், தங்களது சகோதரர்களாக இருக்கலாம், தங்களது மனைவிமார்களாக இருக்கலாம், எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்களது உள்ளத்தில் தான் அல்லாஹு தஆலா ஈமானை எழுதியிருக்கிறான். ஈமானுடையவர்கள் அல்லாஹ் இவர்களை தனது அருளை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். இவர்கள் அந்த சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். இவர்கள் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், இவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டவர்கள். இவர்கள் அல்லாஹுடைய கட்சி ஹிஸ்புல்லா, இவர்கள் அல்லாஹுடைய கட்சியை சார்ந்தவர்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கட்சி தான் வெற்றி பெறும். வெற்றி அங்கதான். இங்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் நபிமார்களுக்கு ஆரம்பத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் இறுதியில் வெற்றி யாரிடம் இருந்தது? நபிமார்களிடம் இருந்து. இறுதியில் வெற்றி இந்த உலகத்தில் இல்லை, நாளை மறுமையில் இருக்கிறது வெற்றி, நிரந்தரமான வெற்றி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரண்டு உறவுகளிலும் ஈமானிய உறவு மிக பலம் மிக்கது என்பதற்கு இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்களாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஈமானிய உள்ளங்கள் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிக்குரிய ஒரு அடிப்படை காரணம் என்பதை இதனூடாக விளங்கலாம். அடுத்ததாக ஒரு விஷயத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தி நிறைவு செய்கிறேன். பின்னடைவுக்குரிய காரணங்களில் அடுத்த ஒரு காரணம், அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யூஷிகுல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அதிஹா. ஏனைய உம்மத்துகள், ஏனைய சமூகங்கள் உங்களை நோக்கி எப்படி வருவார்கள் என்று சொன்னால், ஒரு தட்டிலே உணவு இருக்கும் பொழுது அந்த உணவின் பால் எப்படி அனைவரும் வருவார்களோ அந்த மாதிரி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல நாலாபுரத்திலிருந்தும் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? சோதனைக்கு உட்படுத்தப்படுவீங்க, பாதிக்கப்படுவீர்கள், பல இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி நேரிடும். அந்த நேரத்தில் அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாம் அன்றைய நாளில் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமா? நபி அவர்கள் சொல்கிறார், அல் பல் அன்தும் யௌமைதின் கஸீர், நீங்கள் அன்றைய நாளில் எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்திலே அடித்துச் செல்கின்ற பதர்களை போன்றிருப்பீர்கள். வெள்ளத்திலே அடித்துச் செல்கின்ற பதர்கள், அது மிதந்து தான் சொல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அதுக்கு எப்படி ஒரு வெயிட் இல்லையோ அது மாதிரிதான் அன்றைய நாளில் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல் யன்ஸஅன் அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாப மின்கும், உங்களுடைய எதிரியின் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி உள்ள அச்சத்தை அல்லாஹ் எடுத்து பிடுங்கி விடுவான். உங்களை பற்றி ஒரு பயம், அச்சம் அவனது உள்ளத்தில் இருக்குமா இல்லையா? அந்த அச்சம், பயம் என்பது அவனது உள்ளத்திலிருந்து பிடுங்கப்பட்டு விடும். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை, அச்சத்தை அவன் போட்டு விடுவான். இதற்குரிய காரணம் அல் வஹன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் ஆகும். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய நாம் இவைகளை எல்லாம் பார்க்க வேண்டும். நமக்கு சொல்லக்கூடிய தீர்வுகளை, குர்ஆன் ஹதீஸை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் நாம் குர்ஆனை ஹதீஸை எடுப்பது போன்று இதிலும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தீர்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் தான் இதற்குரிய காரணம் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் நமது நிலை என்ன? உலகத்தை நேசிப்பது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லாத ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தன், இந்த பூமிக்கு மேல் உள்ளவைகளை அலங்காரமாக ஆக்கி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. அல்லாஹு தஆலா பூமிக்கு மேல் உள்ளதை அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறான். உள்ளங்கள் நிச்சயமாக ஈர்க்கப்படும், அதன்பால் சந்தேகம் இல்லை. ஆனால் நபி அவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள்?
துன்யாவை ஒருவன் அளவு கடந்து நேசிப்பதென்பது, மௌத்தை வெறுப்பதென்பது இந்த இழிவுக்கும் இந்த அழிவுக்கும் உரிய காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையை தெரிவு செய்வான் என்றால், உலகத்துடைய சுகபோகங்களுக்காக இன்பங்களுக்காக தனது சமுதாயத்தை காட்டிக் கொடுப்பான் என்றால், உலகத்துடைய இன்பங்களுக்கும் உலகத்துடைய சுகபோகங்களுக்கும் பணத்துக்கும் செல்வத்துக்கும் தனது சமூகத்தை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்றால், இதெல்லாம் இந்த சமூகத்துடைய இழப்புக்கு காரணமா இல்லை? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நிச்சயமாக எமது சந்திப்பை யார் விரும்ப மாட்டார்கள் தெரியுமா? எம்மை சந்திப்பதை யார் ஆதரவு வைக்க மாட்டார்கள் என்றால், வரது பில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டவர்கள். உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டவர்கள் தான் நம்மை சந்திப்பதை விரும்ப மாட்டார்கள். வத்மஅன்னு பிஹா, உலக வாழ்க்கையை கொண்டே அவர்கள் திருப்திப்பட்டு விட்டார்கள். வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், எங்கள் வேத வசனங்களின் மீது இவர்கள் ஒரு பாராமுகமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று 10வது அத்தியாயத்துடைய 7வது வசனமாக குறிப்பிடுகிறார். மற்றொரு வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்று சொன்னால், தபூக்குடைய போர்கள நேரத்திலே இறங்கிய வசனம். தபூக்குடைய போர்களம் அந்த நேரத்தில் இறங்கிய வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளை நேரடியாக சஹாபாக்களை அழைக்கிறது. மாலக்கும் இதா கீலலக்கும் இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரியுங்கள் என்று சொல்லப்பட்டால், சொல்லப்படுது, என்னப்பா உங்களுக்கு நடந்துச்சு? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக வெளியேறி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் உங்களுக்கு என்ன நடந்தது? இஸ்ஸாக்கல் தும்மிலல் அருள், பூமி உங்களை அவ்வாறே பற்றி பிடித்துக் கொண்டதா? அரலீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட உலக வாழ்க்கையை நீங்கள் பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? ஃபமா மதாவுல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத் இல்லா கலீல், நீங்கள் மறுமையோடு உலக வாழ்க்கையை ஒப்பிடுவீர்கள் என்று சொன்னால் உலக வாழ்க்கை மிக மிக சொற்பமான ஒரு இன்பம் தான் என்று சொல்கிறான். இது 9வது அத்தியாயம் 38வது வசனம். இது யாரை பார்த்து பேசுகிறது என்றால், தங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள், பத்ரிலே தங்களை அர்ப்பணித்தவர்கள், உஹதிலே அர்ப்பணித்தவர்கள், கந்தக்கிலே அர்ப்பணித்தவர்கள், பல போர்க்களங்களிலே அர்ப்பணித்தவர்கள். தபூக்குடைய போர்க்களம் என்பது உங்களுக்கு தெரியும், சூடான காலம். சூடான காலத்திலும் பேரிச்சம் மரங்கள் கனிகள் கொடுக்கின்ற காலத்திலே இந்த யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதன் காரணத்தால் ஒரு சில சஹாபாக்கள் கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். நாம் போய் கலந்து கொள்வோம் என்றுதான் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட நீங்கள் உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது? துன்யா, இந்த உலகம் என்பது நாம் மறுமையை தயார்படுத்துவதற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு அவகாசம். மறுமை நமது லட்சியம், மறுமை நமது குறிக்கோள். மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நமது லட்சியம், அது நமது குறிக்கோள். மறுமையுடைய வெற்றி அதுதான் ஒரு மூமினுடைய லட்சியம். உலகம் அதை தயார்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட சந்தர்ப்பம். இந்த வாழ்க்கை நமது அந்த லட்சியத்தை மறக்கடிக்க செய்துவிடும் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு அழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டி வரும் என்றுதான் இந்த ஹதீஸ் கூறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நமது வாழ்க்கையினுடைய அனைத்துக்கும் தீர்வாக கொள்வோம் என்று கூறி, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.